இன்றைய நாளின் செய்திக்கான அந்த வசனம் இந்த அதிகாரத்திலே இருக்கிறது. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும், இதுவே அறிவின் மேன்மை. நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தது போல தான், யோபு நம்மளுக்கு முடித்தோன்னா நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களை கொடுக்குறாரு, வெளிப்பாடு. நம்ம எப்படி இதெல்லாம் கற்றுக்கொள்வது, எப்படி இதெல்லாம் ஷேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வாரத்தில் அதிகமாய் ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்ட காரியம் இந்த ஞானம் என்கிறதான காரியம். ஞானம் கேடகம். ஞானம் ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்குதா, கேடகத்தை போல இருக்கிறதாமா. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு, நம்மளுக்கு அதிகமாக ஒரு காரியம் தெரியும். என்ன காரியம்? கேடகம் அப்படின்னா உடனே நம்ம எதை சொல்லுவோம்? விசுவாச கேடகம். விசுவாச கேடகம் சர்வாயுத வர்க்கத்தில் நம்ம படிப்போம். அது எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் விசுவாசம் கேடகமாக இருக்கிறது. விசுவாசம் தான் கேடகம் அப்படின்னு. ஆனால் இங்கே ஞானி எழுதி வைக்கிறான், ஞானம் கேடகமாக இருக்கிறது. கேடகம் அப்படின்னா என்ன? நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். கேடகம் அப்படின்னு சொல்கிறது நம்மளை பாதுகாக்கக்கூடியதான ஒரு கருவி, ஒரு ஆவிக்குரிய யுத்தத்திலே காணப்படுகிற ஒரு ஆயுதம் தான் இந்த கேடகம் என்கிறது. அப்போ ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு மிக மிக முக்கியமான தேவையான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால் ஞானம். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட இடைபடுகிறார். ஞானம் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஞானம் கேடகமாக இருக்கிறது. அது கேடகம், அது காத்துக்கொள்ளும், நம்மளை காப்பாற்றும். இன்றைக்கு பாருங்க, ஞானமற்ற காரியங்கள் உலகத்திலே உழவுறதை நம்ம நல்லா பார்த்துட்டு இருக்கிறோம். நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்களெல்லாம் அநேக ஞானமற்ற காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஞானமில்லாத காரியங்கள். பிசாசு என்ன செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னால், எல்லாத்தையும் முட்டாள்களாக மாற்றி, மூடர்களாக மாற்றி, மூடத்தனமான காரியங்களுக்கு செவி கொடுக்கும்படி சில காரியங்கள் எல்லாம் அப்படியே உலகத்தில் போய்கொண்டிருக்கிறத பார்க்க முடியும். ஞானம் இல்லை, ஞானமெல்லாம் முழுகி போன காரியங்கள். என்ன, எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அறிவு பெருகி போகுதே. ஒரு பக்கம் அறிவு பெருகி போகுது, ஒரு பக்கம் மனிதர்கள் எதோ காரியங்களையோ கண்டுபிடிக்கிறாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்களாம் அறிவு பெருத்து போகுது, காரியங்களை பண்ணுறாங்க. ஒரு பக்கம் ஞானமற்ற காரியங்கள் மூழ்கி போகிறாங்க செல்ஃபோனுக்குள்ளே. அதில் இருக்கிற ஞானமில்லாத காரியங்களை மாயைகளில் மனமகிழ்ந்து போகிறாங்க. மாயையான காரியம். ஒரு பக்கம் உலகத்தின் ஓட்டத்தில் அப்படியே ஞானம் இல்லாமல் ஓடி தங்களுடைய வாழ்நாளை முடிச்சுட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் ஞானமற்ற காரியங்கள். ஆனால் இங்கே பிரசங்கி எழுதி வைக்கிறான். இந்த 7வது அதிகாரத்தை கண்டிப்பாக நம்ம தியானிக்கணும். ஒவ்வொரு வசனத்துலேயும் ஒவ்வொரு புதைப்பொருள்கள் இருக்குது. எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வசனமுமே ஒவ்வொரு மெசேஜ், ஒவ்வொரு வசனமும் ஒரு மெசேஜ். 7ஆம் அதிகாரத்தில் மெதுவாக நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு வசனமாக படிங்க. இன்றைக்கி நமக்கு ஹோம்ஒர்க் அதுதான். பிரசங்கி 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக படிக்கணும். முடிஞ்சால் சமயம் இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க அப்படியே அதில் உங்களுக்கு என்ன ஆண்டவர் கொடுத்தாரு எழுதி 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 நீங்கள் படிங்க. அந்த ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு வசனத்துலேயும் உங்களுக்கு என்ன வெளிப்பாடு கொடுக்குறாரு. நோட் எடுத்து வச்சுக்கோங்க, பென் எடுத்து வச்சுக்கோங்க, எழுதுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். பாருங்கள், புதைப்பொருள்களை ரகசியங்களை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக விளக்கி கொடுக்குறாரு. விலை உயர்ந்த முத்துக்கள், பொக்கிஷங்கள் வேதத்தில் அநேகம் இருக்குது. வருகிற நாட்களில் ஒவ்வொருத்தரும் நீங்கள் எழும்பி பிரசங்கியாளர்களாக நீங்கள் மாறணும். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் பிரசங்கிக்கணும். ஏன்னா காலத்தை பார்த்தால் நம்ம எப்படி இருக்கணும்? போதகர்களாக இருக்கணும்னு சொல்லி வசனம் சொல்லுது. எல்லாருமே நம்ம மினிஸ்ட்ரி ஒன்று கையில் வச்சுருக்கிறோம், எல்லாரும் ஊழியக்காரங்களாக இருக்கிறோம். இருந்தாலும் இன்னும் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்? எழும்பணும், எழும்பி நிற்கணும். எந்த நேரத்துலையும் ஃபயராக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் நம்ம மேலே ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது அமாங் ஃப்ரெண்ட்ஸ் மினிஸ்ட்ரியில். அதனால் நல்லா உணர முடிகிறது. அப்போ இன்றைக்கி நம்மளுக்கு ஹோம்ஒர்க் என்னென்னா, இந்த அதிகாரத்தை ஃபுல்லாக படிக்க போகிறோம். ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை நம்ம எழுத போகிறோம். ஆண்டவரை நம்ம துதிக்க போகிறோம். இதுதான் இன்றைக்கி நம்மளுக்கு ஹோம்ஒர்க். அப்போ பாருங்கள், ஞானம் அப்படிங்கிற அந்த கேடகத்தை குறித்து ஞானி விளக்கமாக விரிவாக பேசுகிறான். அது கேடகம், அது நம்மளை காப்பாற்றி இருக்கும், காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நோட் பண்ணிக்கோங்க, நோட்ஸ் இருக்கிறவங்க. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் பவுல் தீமோத்தேயுவை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுவார். மிக முக்கியமாக நம்ம கவனித்து பார்க்கப்பட வேண்டிய ஒரு காரியம். பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்கிற அந்த காரியம், கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் எனக்கு தெரியும் அப்படின்னு, உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படி காரியம் அப்படின்னு சொன்னால், பாருங்கள், பரிசுத்தமுள்ள அந்த வேத எழுத்துக்கள். இங்கே ஞானம் கேடகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே பவுல் ஒரு காரியத்தை அண்டர்லைன் பண்ணி காட்டுறாரு. என்ன காரியம் அப்படின்னா, ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், இந்த ஞானம், உலகத்துக்கு ஒரு ஞானம் இருக்குது, ஆவிக்குரிய ஞானம் என்று ஒரு ஞானம் இருக்கிறது. இந்த உலகத்தின் ஞானம் ஆவிக்குரிய ஞானத்தை ஒத்துக்கொள்ளாது.
முடியாது, பைத்தியம்னு சொல்லும். இது பைத்தியமானவங்க, இவங்க பைத்தியம் போல் நடந்துக்கிறாங்க, பைத்தியமாட்டம் இருக்கிறாங்க. சில நேரத்தில் பாருங்கள், சில காரியங்களை சில விஷயங்களை சொல்லுவாங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் என்று வேதம் சொல்கிறது. இங்கே உலகத்தில் இருக்கிற பிள்ளைங்க அவங்க ஞானமுள்ளவர்களைப் போல அவங்க தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இவர்களை பார்த்து அவங்க சொல்லுவாங்க, இது என்ன வாழ்க்கை, இவங்க என்ன வாழ்கிறாங்க, இவங்க என்ன இப்படி வாழ்கிறாங்க, ஞானமே இல்லாமல் வாழ்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி அப்படின்னு சொன்னால், அவங்க காற்றையும் பார்க்க மாட்டாங்க, மழையையும் பார்க்க மாட்டாங்க, வாய்க்கால்கள் நிரம்பும். ஆனால் இவங்களை பார்த்து அவங்க சொல்லுவாங்க பைத்தியம் போல் இருக்கிறாங்க. சில நேரத்தில் இந்த வார்த்தை நீங்கள் கேட்குறீங்களா, அதிகமாக ப்ராக்டிக்கலாக பேசுங்க. சில நேரத்தில் இந்த வார்த்தைகள் அதிகமாக நம்ம கேட்போம். என்ன நான் இந்த வார்த்தைகளை அதிகமாக நான் கேட்பேன். நான் இந்த வார்த்தைகளை அதிகமாக கேட்பேன். ப்ராக்டிக்கலாக பேசுங்கன்னு யாராவது உங்களை பார்த்து சொல்கிறாங்களா? தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஆவிக்குரியவங்க, நீங்கள் ஆவிக்குரிய மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த வார்த்தை யாராவது உங்ககிட்ட சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ஆவிக்குரியவங்களாக இருக்கிறீங்க, ஆவிக்கு ஏற்றபடி நீங்கள் பேசுகிறீங்க, அவங்களால புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு அர்த்தம். ப்ராக்டிக்கலாக பேசுங்க, உலகத்தில் நடக்கிற மாதிரி பேசுங்க. கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலே இல்லை, மிராக்கிள் தான். அவனுடைய வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆமாம், உலகத்தில் நடக்கிற மாதிரி நடந்தால் அப்புறம் நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நம்மளுடைய காரியமே வேறு, இங்கே நம்மளுடைய காரியமே வேறு. ஆமாம், 40 நாள் வனாந்தரத்தில் நடப்போம், கால் வீங்காது, ட்ரெஸ்ஸு பழசாகாது, செருப்பு தேயாது. இதுதான் கிறிஸ்தவன். மற்றவங்க இருப்பாங்களா 40 நாள் வனாந்தரத்தில் இருப்பாங்களா? இருக்க முடியாது, அவங்களால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஆனால் இங்கே தேவ ஜனங்கள் நடப்பாங்க, இருப்பாங்க. ஆமாம், தண்ணீர் இல்லாத குழியில் தூக்கி போட்டாலும் உயிரோடு வெளியில் வருவாங்க, சிங்ககெபியில் போட்டாலும் உயிரோடு வெளியில் வருவாங்க, அக்கினி சூளைக்குள்ளே இருந்தோம் உயிரோடு வெளியில் வருவாங்க. ப்ராக்டிக்கலே கிடையாது நமக்கு. ஆமாம், யாராச்சும் சொல்கிறாங்களா உங்களை பார்த்து ப்ராக்டிக்கலாக இருங்க? இல்லை, ப்ராக்டிக்கலே கிடையாது. எல்லாம் மிராக்கிள் தான். ஒவ்வொரு நாளும் மிராக்கிள் தான், ஒவ்வொரு நாளும் அற்புதம் தான். கர்த்தர் நம்மை நடத்துகிற விதம் எப்படி தெரியுமா? ஆச்சரியமான தேவன் ஆச்சரியமாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால தான் இங்கே அவர்களுக்கு நம்முடைய ஞானங்கள் எப்படி இருக்குது? பைத்தியமாக இருக்குது. பவுல் சொல்லுவார் ஒரு இடத்துல, நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் அப்படி இருந்துட்டு போகட்டுமே, நாங்கள் பலவீனராகவே உணர்றோமே, நாங்கள் பலன் இல்லாதவங்களாகவே உணர்ந்துக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்வதை பார்க்க முடியும். இங்கே பாருங்க, ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. யோபு 4வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் ஒரு காரியத்தை அங்கே யோபுனுடைய சரித்திரம் எடுத்து காட்டுகிறது. அவர்களில் இருக்கிற அவர்களுடைய மேன்மை போய்விடும் அல்லவோ, ஞானமடையாமல் சாகிறார்களே என்று சொன்னான். ஞானமடையாமல் சாகிற ஒரு குரூப் இருக்குது, ஞானம் இல்லாமல் சாகிற ஒரு குரூப்பு. இந்த குரூப்பை ஆண்டவர் நமக்கு இந்த காலை வேளையிலே வேறுபடுத்தி காட்டுகிறார். பிரசங்கி சொல்கிறான் ஞானம் கேடகம் என்று. இங்கே யோபு சரித்திரத்திலே ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட அந்த காரியங்கள் எடுத்து காட்டப்படுகிறது. அவங்க யார் அப்படின்னு சொன்னால், ஞானமடையாமல் சாகிற ஒரு குரூப்பு. ஞானம் இல்லை, அவங்களுக்குள்ள ஞானமே இல்லை, ஞானம் இல்லாமல் சாகுறாங்க. யார் இவங்க அப்படின்னா, ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் ஒரு காரியத்தை வச்சிருக்கிறாரு, அவங்களுக்கென்று சில காரியங்களை வச்சிருக்கிறாரு. இந்த காரியங்களை நீங்கள் நிறைவேற்றி முடிக்கணும், இந்த காரியங்களை நீங்கள் செய்யணும், இந்த காரியங்கள் உங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், என்ன காரியம் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் ஒரு பணி ஆயத்தமாக இருக்கிறது. ஆண்டவர் செய்ய வேண்டியதான ஆண்டவர் ஒரு வேலையை நம்மளுக்கு கொடுக்குறாரு. பரலோக கவர்மெண்ட் நம்மளுக்கு ஒரு வேலையை கொடுக்குது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் ஒரு கடமை இருக்கிறது. தான் பவுல் அழகாக சொல்லுவார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. அப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்களை கொண்டு ஆண்டவர் செய்யக்கூடிய ஒரு காரியம் இருக்குது. நீங்கள் நினைக்கக்கூடாது ஏதோ பாஸ்டர் தான் செய்யணும், ஊழியம் செய்கிறவங்க தான் பேசணும். இல்லை, உங்களை கொண்டு செய்ய வேண்டியதான ஒரு காரியம் உண்டு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னாலே உங்களை கொண்டு தேவன் செய்ய வேண்டியதான ஒரு காரியம் இருக்கிறது. அது ஆண்டவர் வைக்கிறார். அந்த காரியம் இருக்கிறது. அதை யார் செய்யணும்? அதை நீங்கள் தான் செய்யணும். உங்களை கொண்டு தான் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்வார். யோனாவை கொண்டு செய்ய வேண்டியதை அவர் யோனாவை கொண்டு தான் செய்வார். பவுலை கொண்டு செய்ய வேண்டியதை பவுலை கொண்டு செய்வார். தாவீதை கொண்டு செய்ய வேண்டியதை அப்போ நம்மை கொண்டு செய்ய வேண்டியதான ஒரு காரியம் இருக்கிறது. ஆனால் இங்கே ஒரு குரூப் இருக்கிறாங்க, ஞானமடையாமல் சாகிறார்கள். ஞானமடையாமல் அவங்க வச்சிருக்கிற திட்டத்தை உணர மாட்டாங்க, தேவனுடைய பெரிதான காரியத்தை உணர மாட்டாங்க. இந்த உலகத்தின் காரியத்திலே இருந்து உழன்று இவங்க யார்? ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஆண்டவரை அறிஞ்சவங்க தான், ஜீவனுள்ள தேவன் இவர் தான் தெரிஞ்சவங்க தான், மெய்யான தேவனை ஆராதிக்கிறவங்க தான். ஆனால் இவங்க என்ன செய்வாங்க? உலகத்தின் ஓட்டத்திலே ஓடுவாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க தான், மாற்றுக்கருத்து இல்லை. தேவனுடைய வல்லமை தெரிந்தவங்க தான், மாற்றுக்கருத்து இல்லை. ஆண்டவர் அறிந்தவங்க தான், அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், உலகத்தின் ஓட்டத்தோடு வாழ பழகி கொள்வார்கள். உலகத்தின் ஓட்டத்தோடு திட்டம் இருக்கும், அபிஷேகம் இருக்கும், ஆண்டவர் வச்ச திட்டம் வெயிட் பண்ணிகிட்டே
பண்ணிகிட்டே இருக்கும். சில காரியங்களையும் ஆண்டவர் கொடுத்தும் பார்ப்பாரு. ஆனால் அவங்க என்ன ஆயிடுறாங்களாம், ஞானம் அடையாமல் சாகிறார்களே. ஒரு குரூப் இருக்குது, இந்த குரூப்புக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது, இந்த குரூப்பாக நம்ம மாறிடக்கூடாது. ஞானம் அடையாமல் சாகிற ஒரு குரூப்பு. இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம் இருதயங்களை தட்டி கொண்டிருக்கிறார். நம் சிந்தனைகளை உணர்வுள்ளதாக மாற்றி கொண்டிருக்கிறார். நம்ம எந்த நிலைமையில் இருக்கிறோம்? ஞானம் கேடகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த அந்த திட்டத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா? அந்த திட்டத்துக்கு உள்ளே இருக்கிறோமா? அட்லீஸ்ட் நம்ம அந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? அந்த திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டோமா? சிலர் அந்த திட்டத்தை புரியவே இல்லை. அவங்க கையில் ஒரு பெரிய காரியம் கொடுத்துருக்குது, புரிஞ்சுக்கவே இல்லை. இன்னும் உங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புதைச்சி வைக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன அப்படின்னா, அந்த 4 தாளந்து 5 தாளந்து கொடுத்தவன் மேலே ஒரு கண்ணு. அவனுக்கு 5 தாளந்து கொடுத்துருக்குறாரு. அவன் போய் வியாபாரம் பண்ணுறான், அவன் எல்லாம் பண்ணுறான், அவன் அதை பெருக்கிறான். ஓகே ரைட்டு, எனக்கு 1 தானே கொடுத்துருக்காரு, 1 தானே, இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? சரி ரைட்டு, புதைச்சி வச்சிடலாம், அது அப்படியே இருக்கட்டும். புதைச்சி வைக்கிறாங்க சில பேர் புதைச்சி வைக்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் அந்த காலை வேளையில் சொல்கிறாரு. கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் என்ன? சின்ன காரியமாக இருந்தாலும் அதுதான் ஆண்டவர் கடைசி நாட்களை சொல்லக்கூடிய வார்த்தை. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தப்பா, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தப்பா, கொஞ்சமாக இருந்துச்சு, ஆனால் நீ உண்மையாக இருந்தப்பா. அந்த கொஞ்சமாவு கொஞ்சம் என்ன உண்மையாக இருந்தா போய் முதலடை எனக்கு சுட்டுட்டு வா. சுட்டு கொண்டு கொடுத்தா முதலடை அப்பாவுக்கு அவ எலியாவுக்கு அங்கே கொடுத்தா. அங்கே பெருகி ஓ கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில் ரிஷாலரபா ஹல்லேலூயா. ஊறி பெருகிடு ஊற்று தண்ணீரே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே. ஊறி பெருகிடு ஊற்று தண்ணீரே, ஊரெல்லாம் பாய்ந்திடும் ஜீவன் தரும் நதியே. ஊற்று தண்ணீரே, ஜீவன் தரும் நதியே, ஊற்று தண்ணீரே, ஜீவன் தரும் நதியே. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை கையில் கொடுத்துருக்கிறதான காரியம் என்ன? அதை நம்ம பயன்படுத்துகிறோமா, யூஸ் பண்ணுறோமா, இல்லை அப்படியே மூடி வச்சுக்கிட்டோமா? இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம்தான். அடுத்த லைன் இப்படி தொடங்குது, திரவியமும் கேடகம்தான். ஆனால் முதலாவது வைக்கப்பட்டிருக்கிற காரியம் ஞானம் கேடகம். அந்த கேடகத்தை நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை என்னாகும் அப்படின்னா பிரகாசிக்கும், நம்ம வாழ்க்கை ஒளி வீசும். சிலர் ஞானமடையாமல் சாகுறாங்க. அந்த குரூப்புக்குள்ளே நான் வேண்டாம் ஆண்டவரே, அந்த குரூப்புக்குள்ளே நான் வேண்டாம். இந்த உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக மாற்றிட்டாரு. ஞானம் உள்ளவங்களாம் ஒரு நாளைக்கு ஞானத்தெல்லாம் அப்படியே ஞானத்தை விட்டுருவாங்களாம். பாருங்கள், ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க கடலில் போய் இறங்கி அப்படியே கடலின் ஆழத்தில் போவாங்க, கடலின் ஆழத்தில் போய் தேடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் வரும் அப்படின்னு சொன்னோன்னே, அந்த குறிப்பிட்ட நாளில் சங்கீதம் 107 அந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பாங்க, பெரிய காரியங்களை செய்வாங்க, சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுவாங்க, ஆமாம் பூமியில் அடியில் போவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனால் ஒரு நாள் வரும்போது அவங்க என்ன ஆவாங்களாம்? சங்கீதம் 107:27 சொல்லப்பட்டிருக்கிறது, வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள், அவர்களுடைய ஞானம் எல்லாம் முழுகி போகிறது. அவங்களுடைய ஞானமே ஒரு தடவை செயல்பட முடியாத ஒரு எல்லைக்கு வந்துடும். சில நேரத்தில் மருத்துவர்கள் சொல்கிற அந்த காரியங்கள் எங்களால் முடியாதுங்க, எங்கள் ஞானத்தில் எவ்வளவோ நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம், கடவுள் தான், இனிமேல் நீங்கள் உங்கள் கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டுதல் செய்யுங்க. அப்போ என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், மனிதர்களுடைய ஞானத்திற்கு ஒரு எல்லை இருக்கிறது. மனிதர்களுக்கு இவ்வளவுதான் முடியும், அவங்களால இவ்வளவுதான் முடியும். இந்த உலகத்தில் அநேகர் ஞானிகள், அநேகர் இல்லை, கல்விமான்கள் இல்லை. பவுல் எழுதுகிற அந்த காரியங்களை பாருங்க. ஆமாம், உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக மாத்துறாரு. சில நேரத்தில் அவங்களுடைய ஞானமெல்லாம் முழுகி போகிறது, அந்த காரியங்கள்லாம் அப்படியே ஒன்றுமில்லாமல் போகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அழகா என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் நடத்துகிறாரு, அற்புதமாக நடத்துகிறாரு. அவங்களுக்கு பாருங்கள், ஆலோசனை எங்கேருந்து வரும்னா தேவ சமூகத்திலேருந்து. பேதைகளாக இருப்பாங்க, ஒன்றுமே தெரியாது, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, உலகத்தின் ஞானமே அவங்களுக்கு கிடையாது. ஆனால் ஜெபம் பண்ண உட்காருவாங்க, கர்த்தர் சில காரியங்களை பேசுவார், அவங்க அப்படியே அழிவுக்கு தப்புவிக்கப்படுவாங்க. தாவீதை பாருங்க, தாவீதினுடைய காரியங்கள் பாருங்க, பயங்கரமான, அவனுக்கு நல்ல ஒரு அப்படியே ஐடியா எல்லாமே இருக்கும். ஆனால் எந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் ஆண்டவர்கிட்ட ஒரு ஆலோசனையை கேட்டு செய்யக்கூடியதான ஒரு ஞானம், இந்த ஞானம் வேணும். இந்த ஞானம் தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறதுனால பேதைகளாக இருந்தாலும் திசை கெட்டு போகாதபடி ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையை
வாழ்க்கையிலே அவர்களை நடத்துறாரு. மற்றவங்களாம் பார்ப்பாங்க, இவனுக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா, இவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் தாவீது என்ன செய்வான், ஆண்டவர்கிட்ட விசாரிப்பான். நான் தொடர்ந்து போகலாமா, அந்த தண்டை பின்தொடரட்டுமா, நான் அதை பிடிப்பேனா, அதை தொடர்ந்து போவேனா, அதை பிடித்து கொள்வேனா? ஆமா, நீ போ, நீ எல்லாத்தையும் பிடித்து கொள்வ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வ. முசுக்குட்டை செடிகளுக்கு நுனியிலே செல்லும் இறைச்சலை கேட்கும்போது ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுக்குறாரு பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளை அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையில சில காரியங்களுக்கு நம்ம தப்பு வைத்து கொள்ளப்படணும். பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு பாருங்க, நிறைய ஞானம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேத்துக்கு ஞானமற்ற காரியங்கள், ஒழுங்கற்று நடக்கிறாங்க, புத்தி இல்லாமல் நடக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, வாலிபர்களுடைய வாழ்க்கையை பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கை தாறுமாறா போயிருச்சு. சத்துரு தாறுமாறா மாத்திட்டான். எல்லா காரியங்களையும் நம்ம பார்க்கணும். இன்றைக்கு பாருங்க, தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து தங்களுடைய அந்த அந்த சரீரத்தை அசுத்தப்படுத்தி அவங்க தங்களுடைய வாழ்க்கை அப்படியே பயங்கரமாக அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அநேக வாலிபர்கள் தங்களுடைய அந்த வாழ்க்கையை, நல்ல ஒரு வாலிப பருவத்தை அப்படி இழந்து போயிடுறாங்க. இன்னைக்கு சிலர்லாம் பாருங்க, அப்படியே அரசியல் பின்னாடி ஓடி அப்படியே கீழே விழுந்து மேலே விழுந்து சில காரியங்களாக பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே போகிறாங்க. அநேகரை பின்பற்றி போகிறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆண்டவருக்குள்ளே தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கள்ள காரியங்களுக்கு செவி கொடுத்து போகிறாங்க ஒரு பக்கம். ஏன் அப்படின்னு சொன்னால், வசனத்தின் அறிவு இல்லை, வசனத்தின் தேடல் இல்லை. எதை நோக்கி பார்க்கணுமோ அதை நோக்கி பார்க்காம, நானும் போய் சர்ச்சுக்குள்ளே போகிறேன், நானும் இந்த காரியங்களை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி போனால் இந்த மாதிரி காரியங்கள் உண்டாகிறது. அநேகரை கெட்ட நடக்கையுள்ளவர்களை அவங்க பின்பற்றுறாங்க. சத்திய மார்க்கம் இதனால் தூசிக்கப்படுகிறது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஞானம் வேணும். அடுத்ததாக மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, குடும்பத்தில் நம்ம நடக்கிற பாதையில் சில மனிதர்களை குறித்ததான எச்சரிப்புகள் நமக்கு வேணும். எல்லா மனிதரும், நம்ம பார்க்குறவங்க எல்லாருமே அவங்க உள்ளுக்குள்ளே ஒரு காரியங்கள் இருக்கிறது, உள்ளுக்குள்ளே ஒரு உள்ளான ஒரு காரியங்கள் இருக்கிறது. வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மனுஷனுக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் ஒருவரும் அவருக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லாமல் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களிலே மனுஷருக்குள் இருப்பதை அறிந்து அவர் செயல்பட்டார். அவருக்கு தெரிஞ்சது, இவங்க இப்படி நினைக்கிறாங்க, இவங்க இப்படி யோசிக்கிறாங்க, இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, இவங்களுக்குள்ளே இந்த மாதிரி காரியம் இருக்கிறது. சில நேரங்களிலே இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும். மனுஷர்களுடைய வஞ்சனைகள், மனுஷர்களுடைய காரியங்கள், அவங்க எப்படி தான் இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய குணாதிசயங்கள், சில காரியங்கள் என்ன இருக்கும்னா அது அப்படி தான் இருக்கும். அப்போ அவங்களை எப்படி நம்ம கையாளும் விதம் என்ன, அதை நம்ம ஞானமாக நம்ம செய்யணும். இதை யார் செஞ்சா? தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் செஞ்சாங்க. தேவனுடைய பிள்ளைகள், யோசேப்பை பாருங்க, யோசேப்புக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாரு. யோசேப்பு செய்த அந்த காரியங்களை பாருங்க. தங்களுடைய அந்த சகோதரர்களை பற்றி நல்லா தெரியும். என்னுடைய சகோதரர்கள் தான் என்னை விற்று போட்டாங்க, என்னுடைய சகோதரர்கள் தான் என்னை இந்த மாதிரி செஞ்சாங்க, சகோதரர்கள் தான் இப்போ வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பு மன்னிக்கிற குணாதிசயமும் வெளிப்பட்டது. அதே சமயத்தில் அவங்களை எப்படி நான் கையாளணும், அவங்கள என்ன மாதிரி நான் பண்ணணும், உடனே மகிழ்ந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து தன்னோடு அவர் வச்சுக்கல. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, கோசே நாட்டில் அவங்கள வச்சுட்டார். ஏன்னா அவங்க எப்பேற்பட்டவங்கன்னு தெரியும். இங்கே அவங்கள எகிப்தில் வச்சுட்டா எகிப்தியரோட அருவருப்போடு சேர்ந்துக்குவாங்க. அங்கே என்ன ஆகும், தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும். அவங்க வெளியில் என்ன தெரியுமா பேசுவாங்க, யோசேப்பு அதிபதியாக இருக்கார்ல, அவருடைய சகோதரர்கள் தான், அவங்க தான் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணுறாங்க, அவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. அதனால் ஒரு யோசனையை சொல்லி கொடுக்குறாரு. யோசேப்பு என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால், ஞானமான ஒரு யோசனை. பார்வோன் உங்களை கேட்பாரு, சகோதரர்கிட்ட சொல்கிறாரு, பார்வோன் உங்களை கேட்பாரு, நீங்கள் யார், உங்களுடைய தொழில் என்ன அப்படின்னு கேட்கும்போது மேய்ப்பர்கள்னு சொல்லுங்கள். ஏன்னா எகிப்தியர்களுக்கு மேய்ப்பர்கள் அருவருப்பானவர்கள். நம்ம முற்பிதாக்கள் பூரா எல்லாம் மேய்ப்பர்கள் தான், எல்லாம் மேய்க்கிற தொழிலில் செஞ்சவங்க தான் மேய்ப்பர்கள். அவங்க தாவீது மேய்ப்பர் தான். மோசே மீதியான் தேசத்தில் ஆடு மேய்ச்சிருக்காரு. ஆபிரகாமுக்கு அந்த வேலை தான். ஈசாக்கு, யாக்கோபு, இவங்க எல்லாம் மேய்ப்பர்கள் தான். இப்போ நீங்கள் அதை சொல்லுங்கள், அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த மாதிரி சொன்னோன்னே அவங்க போய் அப்படியே சொல்லும் போது அவங்களுக்கு கோசேன் அப்படிங்கிற ஒரு நாடு கொடுக்கப்பட்டுச்சு. இவங்களுக்கு என்னென்னா, நம்மளுக்கு ஒரு நாடு கிடைக்குதுன்னு. ஆனால் யோசேப்புக்கு அது ஒன்று. இன்னொரு காரியம் என்னென்னா, இவங்களை உள்ளே இங்கே விடக்கூடாது. இவங்களை உள்ளே விட்டால் என்ன ஆகும், இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இல்லையா, ஒவ்வொருத்தரோட செய்கையும் ஒவ்வொரு மாதிரி. ஆமாம், அதனால் காரியங்கள் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நேசிச்சாரு, எல்லாமே பண்ணார். அவங்கள எப்படி கையாளணுமோ அந்த காரியத்தை கையாண்டார். யோசேப்புக்கு தெரியும் இவங்க எப்பேற்பட்டவங்கன்னு. அதே போல் சில ஞானங்கள் வேணும். சில மனிதர்களால் நம்ம நஷ்டப்படுவோம். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, பரவாயில்ல அவங்கள மன்னிச்சிடலாம். மன்னிக்கிறது தெய்வீக குணம், ஆண்டவருடைய குணம், கிறிஸ்துவின் சாயல் இல்லையா. உலகத்தார்கள் தெய்வீக குணம்னு சொல்லுவாங்க, நம்ம என்ன கிறிஸ்துவின் சாயல், மன்னிக்கிறது. அப்போ மன்னிக்கலாம், எல்லாமே பண்ணலாம்.
இருந்தாங்களாம். ஆனால் அவர்களை மறுபடியுமாக பழைய நிலைமையிலே கையாள முடியல யோசேப்பால். பாருங்க, யோசேப்பு பழைய அந்த நிலைமை எப்படி இருந்துச்சு? ஓடி போய் நான் ஒரு கனவு கண்டேன் தெரியுமா அண்ணா, நான் ஒரு கனவு கண்டேனா, நான் உன்ட்டு சொல்லட்டுமா. இதுதான் யோசேப்புக்கும் அவங்களுக்கும் உள்ள இருந்த முதல்ல ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன். இப்போ யோசேப்பு அப்படி பேச முடியாது, அப்படி இருக்க முடியாது. ஏன்னா அவன் அதிபதி ஆயிட்டான். அவன் அதிபதி. அங்கே பூரா எல்லாரும் கையையாவது காலையாவது அசைக்க முடியாது. எகிப்து தேசம் முழுவதும் அவனுக்கு அப்படியே பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க யோசேப்புக்கு. இங்கே அவங்கக்கிட்ட அப்படி பேச முடியாது, இனிமேல் அப்படி பேச முடியாது. அதனால கோசே நாடு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பு செலுத்துவேன், எல்லாமே பண்ணுவேன். இனி நான் அப்படி உங்களோட பேச முடியாது. அவ்வளவுதான். உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன், உங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்களை நான் மன்னிப்பேன், உங்களை நான் நேசிப்பேன். ஆனால் உங்களை நான் எப்படி கையாளணுமோ அப்படி நான் உங்களை கையாளுவேன். இந்த ஞானங்கள் வேணும். சில நேரத்தில் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பங்களை நாசப்படுத்த சிலரை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது மறுபடியும் என்னாகுது? அந்த இடத்துல மறுபடியும் பழைய நிலைமை உண்டாகுது. ஞானம் தேவையாக இருக்கிறது. ஞானம் தேவை. இதனால தான் ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று என்று நீதிமொழிகள் சொல்லுகிறது. ஞானம் தன்னை உடையவர்களுக்கு எப்படிப்பட்டதா? அது ஜீவ ஊற்று. ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? அந்த ஞானத்தை நம்ம பயன்படுத்தணுமா? ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துட்டாரு. சிலரெல்லாம் சொல்கிறதை கேட்க முடியும். சிஸ்டர், எனக்கு அப்போவே தெரியும் சிஸ்டர், அப்போவே ஆண்டவர் உணர்த்துறாரு. எனக்கு தான் தெரியாமல் நான் இந்த மாதிரி பண்ணி தான் நான் இந்த மாதிரி ஆயிட்டேன். எதுக்கு பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். அதுதான் இதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு வார்த்தை கவனிங்க. 16வது வசனத்தை பாருங்க. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்க. மிஞ்சின நீதிமான் ஆகிறாதே, உன்னை அதிக ஞானியமாக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும்? உன்னை ஏன்பா நீ கெடுத்துக்கிற? அவர் கொடுத்த ஞானம் உனக்குள்ளே இருக்குது. ஞானம் கேடகம்தான், திரவியம் கேடகம்தான். நீ ஏன் மிஞ்சின நீதிமானா நீ போற? நீ ஏன் உன்னை அதிக ஞானியா உன்னை நீ காட்டிக்கிற வெளியில? நீ அப்படி பண்ணாத. உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும்? நீ ஏன் உன்னை கெடுத்துக்கொள்கிற? அதனால இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்ததான அந்த வார்த்தை ஞானம் கேடகமாக இருக்குது. எப்படி பேசணும், அவங்கள எப்படி கையாளணும், அவங்கள எந்த விதத்தில் பார்க்கணும். ஒரு தடவை தெரிஞ்சாச்சு, ஒரு தடவை இவன் இப்படி தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாச்சு. தாவீதுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. சீமையை தூசிச்சுட்டு வரான், கல்லெல்லாம் தூக்கி போட்டு ரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ சொல்லிட்டு வரான். யோவாப் அப்பவே கேட்குறான், சாகடிக்கட்டுமா, இவனை நான் வெட்டி போடட்டுமா? வேண்டாம், வந்துருவா போகலாம். மறுபடியும் திரும்பி வரும்போது அவனே எதிர்கொண்டு வரான், மன்னிச்சிருங்கன்னு சொல்லி சொல்கிறான். அப்பவும் கேட்குறான், இந்த செத்த நாயை நான் வெட்டி போட்டுட்டுமா? நாய் இஸ்ரவேலர்களுக்கு அருவருப்பானது. எல்லா இடத்துலையும் பாருங்க, ரொம்ப மோசமான நேரத்தில் பரிசுத்தவான்கள் கூட இந்த வார்த்தையை கையாளுவாங்க. செத்த நாயை போல இருக்கிற அந்த வார்த்தையை தாவீது சொல்லுவார் சவுல்கிட்ட. அதே போல் அந்த வார்த்தை அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆகும் பாருங்க, திருப்பி வரும் பாருங்க. தாவீது சவுல்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லுவார், செத்த நாயை போல் இருக்கிற, தெல்லுப்பூச்சி போல் இருக்கிற அடியனை நீங்கள் ஏன் தேடி வரீங்க சவுலேன்னு சொல்லி. அதே வார்த்தையை சவுலோட சந்ததி யோனத்தானோட மகன் மேவிபோசேத் அப்படியே தாவீதுகிட்ட சொல்கிற அந்த சீன் வரும் பாருங்க. ஆண்டர் அப்படியே திருப்பிடுவார், அப்படியே காட்சி திருப்பிடுவார். இந்த இடத்துல ஆண்டர் அதை ஞாபகப்படுத்துறதுனால இதை அப்படியே சொல்லிட்டு நான் உள்ளே போகிறேன் பாருங்க. இதை அப்படியே கொண்டு வருவார். அந்த மேவிபோசேத் சொல்லுவான் என்ன அப்படின்ட்டு, மேவிபோசேத் சொல்லுவான் என்னென்ன, செத்த நாயை போல இருக்கிற என்னை ராஜா இவ்வளோ பெரிய காரியத்தை நீங்கள் செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லுவான். என்னுடைய பந்தியில் நீ எப்போவுமே நீ இருக்கணும். ஏன்னா தாவீது யோனத்தானோடு பண்ணின அந்த உடன்படிக்கையை நினச்சி இந்த ஒரு காரியத்தை அவனுக்கு பண்ணி கொடுப்பாரு. அப்போ பாருங்க, அதை அப்படியே திருப்பது பாருங்க. இந்த இடத்துல ஒரு ஞானம் தாவீதுக்கு. என்ன ஞானம் அப்படின்னா, சீமையை தூசிக்கிறான், எல்லாம் பண்ணுறான், திரும்பி வரும்போது அவன் மன்னிப்பு கேட்குறான். எல்லாம் விட்டுரு, நீ ஒன்றும் அவனை வெட்ட வேண்டாம் கொல்ல வேண்டாம்னு சொல்லிடுறாரு யோவாப் கிட்ட தாவீது. ஆனால் சாலமோன் கிட்ட சொல்லிட்டு போவார். என்ன தெரியுமா, நீ அந்த சீமையை என்னை இப்படி தூசிச்சிருக்கிறான், அவனுடைய நரைமயிரை சமாதானத்தோட பாதாளத்தில் இறக்க விடாத. அதே போல் யோவாப் அவங்கெல்லாம் இந்த மாதிரி நல்ல நீதிமான்களெல்லாம் கொண்டு போட்டிருக்கிறாங்க. அமாசாவை, அப்னேரை, நேரின் படைத்தலைவனாகி அந்த இவங்களையெல்லாம் கொண்டிருக்காங்க. அதனால நீ என்ன பண்ண, சவுலோட படைத்தலைவனாகிய நேரின் குமாரன் அப்னேர் இவங்களெல்லாம் யார் கொண்டிருக்கா? யோவாப் கொண்டிருக்கான். இவங்களெல்லாம் சமாதானமாக நீ நிறைமேற பாதாளத்தில் இறக்க விடாத. இதெல்லாம் சொல்லிட்டு போவார். அப்போ இந்த ஞானம் வேணும். இந்த ஞானம் சாலமோனுக்கு சிங்காசனத்தை மட்டும் கொடுத்துட்டு ராஜ்யபாரத்தில் உட்கார வச்சுட்டு மட்டும் போகலை. யார் எப்படி, இவன் எப்படி, இவன்
எந்த மாதிரிப்பட்டவன், இவன் யார், அதே மாதிரி அங்கே மேலே போக போகவே இங்கே சில காரியங்களை சொல்லிக் கொடுப்பாரு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் 10 to 11 அந்த காரியங்களெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியங்கள் ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறோம். போகும்போது அர்க்கியனாகிய ஊசாய் வருவான். ராஜா நான் உங்களோட வந்துடுறேன் ராஜா, உங்களோட நான் வந்துடுறேன் ராஜா அப்படின்போது, நீ வராத, நீ அங்கே போ. அவ்வளோ ஒரு சூழ்நிலையில் கூட தாவீதுக்கு ஞானம் பாருங்க. நீ அங்கே போ, நீ அப்சலோமோடு கூட இரு, நீ அங்கே இருந்தீன்னா அகிதோப்பேலின் ஆலோசனை அதமாக்கறக்கு உன்னை ஒரு கருவியாக யூஸ் பண்ணிக்கலாம், நீ அங்கே போ. டக்கு 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 டக்குன்னு அந்த காரியத்தை செய்வாப்புல தாவீது. அப்போ பாருங்க, வம்சமாக ராஜாங்கத்தில் இருந்தாரா? இல்லை, ராஜாங்கம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. யூதா வம்சத்தில் தாவீதோட கையில் அப்படியே வருது, இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இவ்வளோ ஞானம் யார் கொடுத்தானா? ஆண்டவர் கொடுத்தாரு. ஞானம் கேடகம். ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து 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 அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார்னு சொல்லி எழுதி வைத்த அந்த வசனத்தின் பிரகாரம் அவர்தான் ஞானம், அவர்தான் நீதி, அவர்தான் மீட்பு. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். கேளுங்க ஆண்டவர்கிட்ட ஞானத்தை. ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, ஞானத்தை கொடுங்க. யாருக்கிட்ட நான் எப்படி பேசணும்? புத்தியுள்ள ஸ்திரீ என்ன பண்ணுறான்னா, ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறாப்பா. எனக்கு ஞானம் வேணும்ப்பா. சில நேரத்தில் என்னுடைய வார்த்தைகள் சில காரியங்கள் டிஸ்ட்ராய் பண்ணிடுது ஆண்டவரே. என்னுடைய ஞானமில்லாத காரியங்கள் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய ஞானமெல்லாம் முழுகி போகிற ஒரு சூழ்நிலைகளும் இருக்குப்பா. நீங்கள் தான்ப்பா ஞானம், நீங்கள் தான்ப்பா ஞானம், நானே புத்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களேப்பா. ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்றுன்னு சொல்லியிருக்கீங்களேப்பா. கேட்கலாமா? கரங்களை உயர்த்தி இந்த அதிகாலை வேளையில் கேட்கலாமா? ஞானம் கேடகம்னு அப்பா நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துறாரு. கேட்கலாமா? கரங்களை உயர்த்தி கேளுங்க. அப்பாமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை அப்படியே ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் கிருபை எங்கள் மேலே மூடட்டும், கிருபை எங்கள் மேலே மூடட்டும். ஞானத்தை கொடுங்கப்பா. எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், என்ன சொல்லணும், என்ன பண்ணணும். ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம். ஆனால் ஞானம் எந்தெந்த விதத்தில் உதவி செய்து, எந்தெந்த காரியத்தில் செய்து, நாங்கள் எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணும், ஏது செய்யணும். ஆண்டவரே எங்களோடு நீங்கள் பேசிடுங்கப்பா. அந்த ஞானம் எங்கள் மேலே நிரப்பட்டும். உங்கள் ஞானம் ஆண்டவரே. அப்பா, மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்கப்படும் என்று வசனம் சொல்கிறதே. எங்களுக்கு ஞானம் இருக்காப்பா. இந்த உலகத்தில் காணப்படுகிற ஞானம் வேற, இந்த உலகத்துக்குன்னு ஒரு ஞானம் இருக்குது. அதே சமயத்தில் தேவ பிள்ளைகள் உலகத்துலேயும் நாங்கள் ஞானமாக நடந்துக்கணும் ஆண்டவரே. பாம்பை போல வினா உள்ளவர்களாகவும், புறாவை போல கபடி இல்லாதவர்களாகவும் ஆண்டவரே. அப்பா, எப்பேற்பட்ட ஒரு காரியம் ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த காரியம் இதுதான். இதனுடைய மொத்த ஒரு பேக்கேஜ்னு சொல்லலாம். நம்ம எப்படி இருக்கணும்? புறாவை போல கபடும் இருக்கக்கூடாது, பாம்பை போல வினா உள்ளவர்களாக இருக்கணும். கடைசி காலத்திலே நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமாம், ஆடுகள் எல்லாம் அப்படியே ஓநாய்களுக்குள்ளே இருக்குது. ஓநாய்கள் வருது, அப்படியே வருது. அப்படி நான் உங்களை அனுப்பியிருக்கிறேன். ஆனால் உங்களோடு நான் இருக்கிறேன்னு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இந்த காலை வேளையில் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக மூடிக்கொள்ளுங்க. எங்கள் குடும்பத்தில் ஞானம் வேணும், மனுஷர்களை கையாள ஞானம் வேணும், யார் எப்படி எப்படி புரிஞ்சு கொள்ள ஞானம் வேணும். தேவ ஆவியானவர் ஊழியத்தை எந்த இடத்துல எப்படி நிறைவேற்றணும், ஆண்டவரை எப்படி நாங்கள் இருக்கணும், மனுஷர்களுடைய அந்த காரியங்களை புரிந்து கொள்வதை எப்படி. ஆண்டவரே அப்பா, எங்கள் கூடையே இருக்கிறவங்களா இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, அவங்க செஞ்ச சில காரியங்கள் ஆண்டவரே, அதை வைத்து அவங்களுடைய காரியங்களை நாங்கள் புரிஞ்சு கொண்டு எப்படி நடந்துக்கணும். ஞானத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. சில எல்லைகளில் நாங்கள் நெடுக போய் தண்டிக்கப்பட்டக்கூடாதுப்பா, நெடுக போய் தண்டிக்கப்பட்டக்கூடாது. மிஞ்சின நீதிமானாயிராதே, அதிக ஞானியமாக்காதே. உன்னை நீ ஏன் கெடுத்துக்கொள்ள வேண்டும்? நாங்கள் கெடுத்துக்கொள்கிற எல்லைக்கு நேராக போயிடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் எங்களை மூடிக்கொள்ளுங்க. புது பலனைகளை நிரப்பட்டும். ஞானத்தின் ஆவியானவர் மூடிக்கொள்ளுங்க. எங்களுக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமா நீங்கள் இருக்கிறீங்கப்பா. எங்களை மூடிக்கொள்ளுங்க. முழுவதுமாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், முழுவதுமாக உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் கையில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்கள் நடத்துங்க, நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையில் வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த காலை வேளையில் கொடுக்கப்பட்டதான இந்த வார்த்தை ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைப்பா. நிறைய எல்லைகளில் ஞானம் இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் கஷ்டப்பட்டுட்டோம். நிறைய எல்லைகளில் ஞானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இனி அப்படி இருக்கக்கூடாதுப்பா. அதனால தான்ப்பா எங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்குறீங்க. நாங்கள் அப்படியே பிடிச்சுக்கொள்கிறோம், நாங்கள் அப்படியே பிடிச்சுக்கொள்கிறோம் ஆண்டவரே. முழுதுமாய் தாழ்த்தி உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சகல துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிங்க. ஆமென், ஆமென்.